Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. பிள்ளைங்கள வயிறார சாப்பிட வைக்கணும். ரெண்டாவது காரணம்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கணும். 24 வருஷம் என்னை வீட்டை விட்டு வெளியில் வராத என்னை வச்சுருந்தார். நல்ல மனுஷன். அவர் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அந்த அளவுக்கு அவரை பார்த்துக்கணும். அது எப்படி இருந்துச்சு வாழ்க்கை அப்படி சேஞ்ச் ஆனது? என்னை சுற்றி இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆலமரம் எப்படி சாஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு ஃபீல். கஷ்டம் போது அம்மா ஹோட்டல் இட்லி தான் வாங்கி சாப்பிடுவோம். கடங்கார கேட்குற கேள்வி காற்று கொடுத்து என்னால் கேட்க முடியல. அதுவே எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவ்வளோ கடினமான சொற்களாலேயே திட்டுறாங்க கேட்குறாங்க. இல்லைப்பா அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவான், இந்த வார்த்தை அழுவாதம்மா, நீ நான் இருக்கிறம்மா, நான் இருக்கும்போது நீ ஏம்மா அழுவுற அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய வண்டியில் தள்ளி விட்டுருமா, என்னைய தள்ளி விட்டு கடனை அடைச்சிரு, அக்காவை படிக்க வை, நீங்களா இருக்கிறத வச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு என் பிள்ளை சொன்னேன். அந்த வார்த்தை எனக்கு சாகிற வரைக்குமே மறக்க முடியாத ஒரு வார்த்தை. என்னோடய முழு கண்ணீர் இந்த வார்த்தையை கேட்டு தான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம். நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை அப்படி சொன்னான்னு நினச்சி பார்த்து நான் அழுவேன். நம்ம ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் யார்ட்டையுமே போய் உதவி கேட்கலையா? யாருமே கால் பண்ணி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, அதாவது ஒருத்தரும் யாரும் எதுவும் கேட்க மாட்டேன். இப்போ ஒரு அனாதை மாதிரி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் ஒரு அனாதை, அவ்வளோதான். என் பிள்ளைங்களுக்கு நான், என் பிள்ளைங்க எனக்கு. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குதுங்க, அம்மா எங்களுக்கு சாப்பிட அப்படின்னுச்சு. அம்மா சாப்பிடையம்மா, சரி இருமா நான் பார்க்குறேன். ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு டபராலாம் இறக்கி பிரியாணிலாம் இறக்கி வச்சுட்டு இருந்தேன். நான் போய் அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி தான் நடந்தது. உண்மைக்கு நான் அந்த இடத்துல நான் இருந்து அந்த இதை கேட்கும்போது நான் ஃபீல் பண்ணது அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி பையனுக்கு பசிக்குதுங்கிறான், ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டேன். நீயா நானா அப்படின்ற ஒரு ஷோவில் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே பேசின விஷயம் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துச்சு. நீங்கள் அவ்வளோ அழகாக அவ்வளோ எமோஷ்னலாக அந்த இடத்துல பேசியிருந்தீங்க. உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஃபஸ்ட்டு ஆசைப்பட்றோம். ஸோ உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் 6 பேர் வீட்டில் இருக்கோம். வீட்டில் இருந்து நான் ஒரு ஆள் தான் 6 பேர்த்தையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தோட இதெல்லாம் நான் தான் வரவு செலவு எல்லாம் பார்த்துக்கிட்டு. நீங்கள் ஒரு ஆள் தான் 6 பேர்த்தையும் பார்த்துக்கிறீங்க அப்படிங்கும்போது பெரிய விஷயம். ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஒருத்தர் 6 பேரையும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு கஷ்டமாக, பிள்ளைங்களுக்கோசரம் செய்கிறதுனால இது ஒன்றும் எனக்கு கஷ்டமாக தெரியல. ஓகே, நான் படிக்காததை என் பிள்ளைங்க படித்து சாதிக்கணும், இதுதான் என் ஆசை. நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி பண்ணி தான் அந்த 6 பேரையும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிறது? அதில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது உங்களுக்கு? நம்ம வேலைக்கு போய் எதிர வரவங்க எப்படி வருவாங்கிறது அது ஒரு பக்கத்து. அதெல்லாம் பார்த்து தான் கொண்டு போய் அதையும் தாண்டி தான் ஃபுட் டெலிவரி பண்ணணும். ரெண்டாவது கஸ்டமர் எப்படி இருப்பாங்கன்னு அது ஒரு பக்கத்து இருக்கும். இதுக்கும் மேலே அதுங்க நான் ஓடணும்னு நினச்சேன்னா என்னோடய குடும்ப கஷ்டத்தை நினச்சா நான் வேலைக்கு ஓடிடுவேன். இல்லைன்னா ஒரு டைம் வரவே மாட்டேன். நைட்டு 11 மணி ஆயிரும், ஒரேடியாக ஓட்டிகிட்டு வந்துடலாம். வீட்டுக்கு போனால் உடம்பு சோர்வு கொடுத்துரும், மறுபடியும் என்னால் ஏஞ்சி ஓட்ட முடியாது. அதனால் நான் பெரும்பாலும் வீட்டுக்கு வர மாட்டேன். ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா வீட்டுக்கு வருவேன், இல்லைன்னா கண்டினியூவாக 11 மணி வரைக்கும் ஓட்டுவேன். கண்டினியூவாகவே ஓட்டுவேன். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் தான் அத்தனை பேரையும் பார்த்துக்கிறீங்க, குடும்ப பாரத்தை ஃபுல்லாகவே நீங்கள் தான் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி ஃபேமிலிக்கு என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்கக்கா? குடும்ப பாரம் அப்படின்னு வரும்போது என்ன மாதிரியெல்லாம் இருக்குது? பிள்ளைங்கள வயிறார சாப்பிட வைக்கணும். ட்ரெஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, இல்லை மற்றபடி சொகுசாக இங்கே போகணும் அங்கே போகணும் அது இல்லைனாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களுக்கு நல்லா சாப்பாடை கொடுத்து நல்லா படிக்க வைக்கணும். ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். ரெண்டாவதுன்னு பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கணும். ரெண்டாவது காரணம்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரர் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு காரணம் என்னென்னா 24 வருஷம் என்னை வீட்டை விட்டு வெளியில் வராத என்னை வச்சுருந்தார். நல்ல மனுஷன், ஒரு கெட்ட பழக்கம் கூட கிடையாது. நான்வெஜ்லாம் விரும்பிலாம் சாப்பிட மாட்டார், காய்கறி நிறையா சாப்பிடுவார்.
காய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு 3 நேரமும் காய் கொடுத்தா கூட சாப்பிடுவார். அந்த மாதிரி மனுஷன். அவரை நான் நல்லா பார்த்துக்கணும். அது என் மைண்டில் அவர் என்னை எப்படி பார்த்துக்கிட்டாரோ அந்த அளவுக்கு அவரை பார்த்துக்கணும். ஆனால் அவர் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவரே தான் பார்த்துப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி 24 வருஷமாக உங்களை வீட்டு உள்ளேயே வச்சு பத்திரமா பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் தான் வந்து குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இறங்கி வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. டக்குன்னு வாழ்க்கை லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுது இல்லையா? அது எப்படி இருந்துச்சு வாழ்க்கை அப்படி சேஞ்ச் ஆனது? என்னை சுற்றி இருட்டாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வாழ்கிறதுக்கு வாழ்வாதாரம் இல்லைங்கிற ஒரு இது, ஆலமரம் எப்படி சாஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள், அது மாதிரி ஒரு ஃபீல். நாங்களாம் விழுதுங்கிற மாதிரி ஒரு மரங்கிற மாதிரி, அது அவரை பிடிச்சி சார்ந்து நாங்கள் இருக்கும்போது அவர் கீழே விழுந்த உடனே எனக்கு அந்த ஒரு எண்ணம் தான் ஒன்றுச்சு. எப்படி நம்ம இந்த பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு இந்த சொசைட்டியில் வாழ போகிறோம், இதில் எவ்வளோ கேலி கூத்து இருக்கும், எவ்வளோ கிண்டல் பண்ணுவாங்க, இதெல்லாம் மைண்டில் ஒரு ஓட்டம் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இது சரியாகுமான்னு நினச்சா அந்த கட்டத்துலலாம் என்னால் சரியாக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் தான் மைண்டில் ஓடிட்டு இருந்துச்சு. பிள்ளைங்களை பார்க்கணும், இவர் கீழே விழுந்துட்டார், இவரையே பார்த்துக்கிட்டு இருக்கணும், நம்ம எப்படி இதை வந்து எதிர்கொள்ள போகிறோங்கிற ஒரு பயம்லாம் எனக்கு நிறையவே இருந்துச்சு. நிறையா இருந்து பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி அழுவேன். டெய்லியும் அழாத நாளே இல்லை. நான் அழாத நாள் பாவம் செஞ்ச நாள் தான். இன்றைக்கி மாறும், நாளைக்கு மாறும், டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனால் சரியாகும், ஆனால் லேட்டாக சரியாகும். உடனே சரியாகாது, சரியாகும், லேட்டாக சரியாகும். அவர் சரியானா தானே அடுத்த கட்டத்துக்கு அவர் வேலைக்கு போனால் எங்களை பார்த்துக்குவாருங்கிற ஒரு மனநிலைமைக்கு வந்துட்டேன். அப்புறம் அழுதுகிட்டே இருக்கும்போது இந்த பசங்கன்னா எல்லாமே நல்லா அழுவாதம்மா, இதுவும் மாறுமா, இப்படி இருந்துட மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்க. அவர் கீழே விழுந்து ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டம். சாப்பிட்றது கூட வழி இல்லை எங்களுக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதான் நான் சொன்னேனே, அழாத நாள் பாவம் செஞ்ச நாளுன்னு. கஷ்டங்கும் போது அம்மா ஹோட்டல் இட்லி தான் வாங்கி சாப்பிடுவோம். 40 ரூபாய்க்கு இட்லி வாங்கினோம்னா அன்னைய பொழப்பு எங்கள் பொழப்பு ஓடிடும். காலையில் ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டோம். 3 இட்லி சாப்பிட்டா அந்த பசங்க சாப்பாடு அதே தான் கட்டிட்டு போவோம். ஆளுக்கு 3 இட்லி கட்டி எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிருங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமும் வந்து அந்த இட்லி தான் சாப்பிடுங்க, அதே இட்லி கண்டினியூ. ஆனால் காலையில் விடியாகாலம் வச்சு சாம்பார் கெட்டு போயிருக்கும், அதே சாம்பாரை ஊற்றி சாப்பிட்ருங்க. புளிக்குதுமா, அவ்வளோதாம்மா, வேறு ஒன்றும் இல்லைம்மா. அதே சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டு நைட்டுக்கு அதை முடிஞ்சிடும் எங்களுக்கு. அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம்தான் என் பிள்ளைங்களுக்கு ஓரளவுக்கு சாப்பாடு போட்டேன். இனியன், நீங்கள் சொல்லுங்கள், அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்காக வந்து காலையில் 7 மணிக்கு எழுந்து திரும்ப நைட்டு 11 மணி வரைக்கும் ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பில் ஃபுட்டெல்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இது எப்படி கண்டுபிடிச்சிங்க இந்த வேலை கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு? நான் மற்றவங்ககிட்ட கேட்டேன். நான் ஃபஸ்ட்டு இது ஃபுட் டெலிவரிப்பா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வாங்கிட்டு ஒரு ஏரியாவில் போய் கொடுக்கணும்ப்பா, ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட் அது மாதிரி கொடுக்கணும்னு சொன்னாங்க. சரி ஓகே, நான் எப்போ நான் இந்த ஜாப்புக்கு எப்போ நான் ட்ரை பண்ணுறதுன்னு கேட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அதுலேயே காமிப்பாங்க, இப்படி தான் ஆர்டர் அசைன் பண்ணணும், ட்ராப்பு பிக்கப்பு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு நானும் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு, இது ஃபஸ்ட்டு ஜாயினிங் ஃபீஸ் ஃப்ரீ தான், போக போக பிடிச்சிப்பாங்க. சரி ஓகேன்னு நான் எல்லாமே இது பண்ணிட்டேன். ப்ரொஃபைல்னால் அம்மாவோட பேங்க் அக்கௌண்ட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்தையும் அதில் அப்லோட் பண்ணிட்டேன்னா, பண்ணோன்னே ஃபஸ்ட் ஆர்டர் போட்டான். அப்புறம் தான் போக போக கற்றுக்கிட்டாங்க. ஒரு 2 மாதம் கழிச்சு கற்றுக்கிட்டாங்க அம்மா. அவங்க சொல்கிறாங்க நான் அழாத நாளே இல்லை அப்படின்றாங்க. ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வந்து தான் சொல்லி எல்லாமே ஃபீல் பண்ணி அழுதுருப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? அம்மா எதுக்கு இப்படி அழுகுறாங்க அப்படின்னு தோணுனா மனசில். அப்போ அப்பா இது மாதிரி ஸ்ட்ரோக் வராமல் இருந்தேன்னா அம்மா அழுதுருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பேன் நான் மனசில். அம்மாவுக்கு நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா? விடுங்க பார்த்துக்கலாம், எல்லாமே சரியாயிடும், இந்த வேலையை நீங்கள் தான் வந்து தேடி கண்டுபிடிச்சி வாங்கி கொடுத்துருக்கீங்க. எவ்வளோ சப்போர்ட்டிவ், இவ்வளோ மெச்சூரான ஒரு பையன் உங்களுக்கு கிடச்சிருக்கான்ல. ஸோ இவ்வளோ சப்போர்ட்டிவ்க்கும் எப்படி அது உங்களுக்கு தெரியுது இதெல்லாமே? அவங்க அப்பா நல்லா இருக்கும்போது நல்லா வாங்கி கொடுப்பாரு, எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு, நல்லா நிறைய வாங்கி தருவார், கம்மியாலாம் வாங்கி தர மாட்டார், நிறைய வாங்கி தருவார். அப்படி சாப்பிட்ட பிள்ளைங்க அவர் கீழே விழுந்த உடனே சாப்பாடு தேடுற இதில் வந்துருச்சுங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறது பெரிய விஷயம். அப்போ நான் சொல்லாதே இவங்களுக்கே தெரியும்.
அப்போ வீட்டில் எதுவுமே இல்லை. அவங்க அப்பா வேலைக்கு போகும்போது நல்லா வச்சுருக்கும் போதெல்லாம் காலையில் பால் பிஸ்கட்டு பிள்ளைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து எல்லாம் இது பண்ணார். இவர் கீழே விழுந்த உடனே பால் கட்டு பிஸ்கட் கட்டு ஆசைப்பட்டது எல்லாமே கட் ஆகிடுச்சு. அப்போ கட் ஆகும்போது அதுங்களே தன்னைத்தானே உணர ஆரம்பிக்குதுங்க. நம்ம அப்பா இருக்கும்போது இப்படி செஞ்சார், நம்ம அப்பா இப்போ கீழே விழுந்தோன்னே நமக்கு இதெல்லாம் கிடைக்காத ஒரு பொருளாக இருக்குதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது அவனுக்கு தன்னைத்தானே 4 பசங்களையுமே சரி அவங்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அம்மாவை வந்து நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, அம்மா எது கொடுத்தாலும் சாப்பிட்ணும், அம்மா வேலைக்கு போகணும், அம்மாவுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கணும். 4 பேருமே சரி நான் வேலைக்கு மட்டும்தான் போவேன். 4 பேருமே அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. ஸோ அம்மா ஒவ்வொரு வாட்டியும் ஃபீல் பண்ணும்போது என்ன சொல்லுவீங்க, என்ன சொல்லி ஆறுதல் படுத்துவீங்க? அம்மா தட்டி விடுங்கம்மா பார்த்துக்கலாம்னு தான் சொல்லுவாங்க. அம்மா ஒன்றே அழுவாங்க, அம்மா விடுங்கம்மா இதெல்லாம் ஒன்றாம்மா அப்படின்னு சொல்லுவேண்ணா. சரி விடுங்கம்மான்னு சொல்லணுன்னே அம்மா விட்டுருவாங்கண்ணா. அது மாதிரி சொல்லும்போது அவங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுலே நமக்கு வந்து சரி யானை இதெல்லாம் பலம் கிடைச்ச மாதிரி. அவன் அந்த வார்த்தை அந்த நேரத்துக்கு எனக்கு சொல்லும் போது யானை பலம். பசங்களே வந்து லைக் இவ்வளோ உங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் வந்து அந்த கஷ்டத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களே அவங்களோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட கணவருக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அவரு என்ன யோசிப்பார், என்ன சொல்லுவார்? பத்திரமா போயிட்டு வா அப்படின்பாரு. வேலைக்கு போயிட்டு வந்தோடனே தண்ணி கொடுக்க சொல்லுவார். ஃபஸ்ட்டு தண்ணி கொடு, ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடு, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசலான்னு உட்கார வைப்பார். அதுக்கப்புறம் சாப்பிட சொல்லுவார். ஃபஸ்ட்டு சாப்பிட அப்புறம் பேசிக்கலாம். அப்போ எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் முழு சப்போர்ட்டு தான். நமக்கோசரம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாளேன்னு இது வரைக்குமே வந்து இப்போ ஓரளவுக்கு தெளிவாக ஆனால் கூட நமக்கோசரம் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறாளே இவ்வளோ உட்கார வச்சு பார்க்கணுன்னா அவருக்கும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் அவர் இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகலை. ஏன்னா இந்த டெலிவரி ஆப்பில் நம்ம போய் டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருமானத்தை வச்சு தான் நீங்கள் இருக்கிற எல்லா செலவையும் பார்த்துக்கிறீங்க. என்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிறீங்கம்மா இதை வச்சு? ஏன்னா நீங்கள் பேசும்போது கூட சொன்னீங்க கடனும் இருக்குது அதுவும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு என்ன ஆசைனா என் பொண்ணு அடுத்த டிகிரி போடணுங்கிறேன். அடுத்த டிகிரி போடுறதுக்கு இப்போ ஒரு அந்த டிசியை வாங்க கூட என்கிட்ட பைசா இல்லை. கடங்கார கேட்குற கேள்வி காற்று கொடுத்து என்னால் கேட்க முடியல. அதுவே எனக்கு பெரிய அசிங்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த நேரத்துக்கு வாங்கிட்டேன், இருந்தாலும் அந்த வார்த்தை எனக்கு அவமானமாக இருக்குது. எத்தனை வாட்டி நம்ம திருப்பி வந்து நம்ம சொன்னாலும் அவங்க கடங்காரங்க அவங்க இதில் தான் கரெக்டாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டே வட்டியை கொடுத்துருவேன். இன்றைக்கெல்லாம் ஓட்டி வட்டியை தூக்கி கொடுத்துருவேன். அது எனக்கு ரொம்ப வலிக்கும். இன்றைக்கெல்லாம் உட்காந்து இடுப்பு நோவு உட்காந்து கால் நோவு உட்காந்து சம்பாரிச்சு வட்டியை தூக்கி கொடுக்குறமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் எனக்கு. அவ்வளோ கடினமான சொற்களாலேயா திட்டுறாங்க, கேட்குறாங்க? அவமானமாக கேட்குற மாதிரிலாம் கேட்டிருக்குறாங்க. ஆனால் அந்த நேரம்லாம் அழுதுகிட்டு போவேன். பையன் கூட வருவான். அப்போ ஏம்மா அழுவுறேன்லாம் என்ன கேட்பான். இல்லைப்பா அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவான். அப்போ இவன் சொல்லுவான், இந்த வார்த்தை அழுவாதம்மா நீ, நான் இருக்கிறேம்மா, நான் இருக்கும்போது நீ ஏம்மா அழுவுற அப்படின்னு ஏதாவது ஒரு பெரிய வண்டியில் தள்ளி விட்டுருமா என்னைய தள்ளி விட்டு கடனை அடைச்சிரு, அக்காவை படிக்க வை, நீங்களாம் இருக்கிறத வச்சு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்கன்னு என் பிள்ளை சொன்னான். அந்த வார்த்தை எனக்கு சாகிற வரைக்குமே மறக்க முடியாத ஒரு வார்த்தை. என்னோடய முழு கண்ணீர் இந்த வார்த்தையை கேட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டம். நான் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இப்படி சொன்னான்னு நினச்சி பார்த்து நான் அழுவேன். அந்த வார்த்தை அவன் சொன்னான்னு நான் சொன்னாவே நான் அழுதுருவேன். என்னை அறியாதே நான் அழ ஆரம்பித்தேன். இந்த காலத்தில் தாய்க்கு வந்து இவ்வளோ ஒரு சப்போர்ட்டாக பிள்ளைங்க வந்து இருக்கிறது கஷ்டம். அது இந்த வார்த்தை சொல்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். கடனாக இருந்தால் கூட நீ போய் சாவுமா அப்படின்னு சொல்கிற காலம் இந்த காலம். ஆனால் இந்த காலத்துலேயும் என் பிள்ளை வந்து இந்த வார்த்தையை சொல்லி என்னை அது எனக்கு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சு. அதனால தான் நான் முக்கால்வாசி நான் ரெஸ்ட்டே போடாத வேலைக்கு போகிறதே இதனால தான். புள்ள இப்படி சொல்லிட்டான், மைண்ட் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு காரணத்தை வச்சு நம்ம லீவே போடக்கூடாது. உடம்பு சரியில்லாமலாம் லீவ் போட மாட்டேன், ஏஞ்சி ஓடிக்கிட்டே இருப்பேன். இன்சென்டிவ் வரணுமே, அந்த 250 ரூபா 300 ரூபா ஒரு நாளைக்கு இன்சென்டிவ் போனால் நான் ஓட்டுற காசு இல்லாமல் அதில் ஒரு காசு வர அந்த வருமானத்தை அது ஒரு வாரம் ஒரு 2000 ரூபா வரும். அப்போ நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் உழைச்சா தான் அந்த காசு எனக்கு வரும். அப்படிங்கிற பட்சத்தில் ஏஞ்சி ஓடிடுவேன் வேலைக்கு, லீவே போட மாட்டேன். என் பிள்ளை அந்த வார்த்தை சொன்னதுனால அது ரொம்ப எனக்கு மனசு பெரிய பாதிப்பு.
அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும்போது நீங்கள் அக்கா எல்லாருமே வந்து சில விஷயத்த சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் இல்லையா? என்ன மாதிரி விஷயத்தையெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு வேணாம்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டீங்க? ஸ்கூலில் பசங்க சொல்லுவாங்கண்ணா, நான் ஃபோன் வச்சுருக்கேன்டா, கேம் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அம்மாகிட்ட கேட்பேன், சரி ஃபோன் கேட்கலாமா இல்லை வேணாமா அப்படின்னு. சரி வேணாம் எதுக்கு ஃபோனு அப்படின்னு சொன்னோடனே சரி நானே இது கொஞ்சம் நானே அதை விட்டுருவேண்ணா, அந்த விஷயத்தையே மறந்துடுவேன், அந்த டாப்பிக்கையா. அம்மாகிட்ட சொல்ல வேணாம், அம்மாவே கஷ்டப்படுறாங்க, நம்ம எதுக்கு சொல்லணும் அப்படிலாம் விட்டுருவேண்ணா. அப்பா கிட்ட மட்டும் கேட்பேன், அம்மாவுக்கு தெரியாமல் தனியாக. அப்பா கிட்ட கேட்டால் அப்பா நான் ரெக்கவர் ஆகிட்டோன்னே உனக்கு வாங்கி தரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகேப்பான்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பசங்களையும் நம்ம பார்த்துக்கணும், அவங்க ஆசைப்படுறதையும் நம்ம வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் சில தருணங்களில் நம்மளோட குடும்ப சூழல்னால அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் நம்மளால பண்ண முடியலையே அப்படிங்கும்போது அப்போது கொஞ்சம் ஒரு பெயினாக இருக்கும் இல்லைம்மா? அப்போ எனக்கு ரொம்ப வலியாக இருக்கும். பிள்ளைங்க கேட்டதை நம்ம வாங்கி தர முடியலையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப மனசு கஷ்டப்படுவேன். ஆனால் பிள்ளைங்கக்கிட்ட காட்டிக்க மாட்டேன். ஆனால் எடுத்து சொல்லுவேன், வாங்கிக்கலாம்ப்பா, இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்கிக்கலாம்ப்பான்னு சொல்லுவேன். நம்ம ஃபேமிலியில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நீங்கள் யார்ட்டையுமே போய் உதவி கேட்கலையா? சொந்தக்காரங்கெல்லாம் கேட்டேன். ஆனால் அந்த கஷ்டத்தில் தான் நினச்சி சொந்தக்காரங்கெல்லாம் எந்த சூழ்நிலையில் நம்மளை வந்து பார்க்குறாங்கன்னு நினச்சேன். அந்தளவுக்குலாம் சொந்தக்காரங்க எனக்கு ஹெல்ப் பண்ணல. எல்லா விஷயத்துலையுமே எங்களை ஒதுக்கி தான் பார்த்தாங்களே தவிர, மூணு கல்யாணம் ஒதுக்கிட்டாங்க, 2 வளகாப்பு ஒதுக்கிட்டாங்க, குழந்த பிறந்தது, இது எல்லாத்தையுமே எங்களை ஒதுக்கிட்டாங்க. சரி அவங்க என்ன நம்மளை ஒதுக்குறது, நம்ம ஒதுக்கிக்கலான்னு நாங்களும் ஒதுக்கிட்டோம். யாருக்கு கால் பண்ண மாட்டோம், யாருக்கும் நாங்கள் பேச மாட்டோம். எனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை. யாருமே கால் பண்ணி சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க, ஒருத்தரும் யாரும் எதுவும் கேட்க மாட்டேன். அதனால் நான் அவங்கள சரி இவங்களோட குணம் அவ்வளோதான்னு சொல்லிட்டு நான் ஒதுங்கி நின்ட்டேன். வேண்டாம் உங்களோட இதெல்லாம் நம்ம அப்படியே ஒதுங்கி தனியாக நாங்கள் பேசாதான் இருக்கோம். இப்போ ஒரு அனாதை மாதிரி இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சென்னையில் ஒரு அனாதை, அவ்வளோதான். என் பிள்ளைங்களுக்கு நான், என் பிள்ளைங்க எனக்கு. அதனால் நான் சொந்தக்காரங்கத்தில் நான் ஹெல்ப் கேட்குறேன். இதே பிள்ளைங்க கஷ்ட காலத்தில் இருக்கும்போது ஒரே ஒரு நாள் 20 ரூபா தான் என் கையில் இருந்துச்சு. அன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு அம்மா வீட்டில் இட்லியை சூடு பண்ணி பசங்களுக்கு கொடுக்க சொல்லி சொன்னேன். என் பிள்ளைங்க பசி இது மாதிரி 11 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணுது. 11 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்குதுங்க, அம்மா எங்களுக்கு சாப்பிட அப்படின்னுச்சு. அம்மா சாப்பிடையம்மா, சரி இருமா நான் பார்க்குறேன், ஏதாவது கேஷ் ஆன் டெலிவரி போட்டால் எடுத்து பிள்ளைங்களை ஏதாச்சும் வாங்கி தரலான்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஆனால் கேஷ் ஆன் டெலிவரி எதுவுமே போடல. 20 ரூபா தான் இருக்குது. 20 ரூபாயை வச்சு பிள்ளைங்களுக்கு என்ன வாங்கி கொடுக்கும்? சரி ஆளுக்கு 5 ரூபா பிஸ்கட் வாங்கி கொடுத்து தண்ணியை குடிக்க வச்சலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டேன். வரும் பட்சத்தில் ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சு டபராலாம் இறக்கி பிரியாணிலாம் இறக்கி வச்சுட்டு இருந்தேன். நான் போய் அவங்கக்கிட்ட பிச்சை கேட்குற மாதிரி தான் நடந்தது. உண்மைக்கு நான் அந்த இடத்துல நான் இருந்து அந்த இதை கேட்கும்போது நான் அப்படி தான் நினச்சேன். நான் ஃபீல் பண்ணது அப்படி தான் ஃபீல் பண்ணேன். இப்போ அந்த மாதிரி வந்து பையனுக்கு பசிக்குதுங்கண்ணா, ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்டேன். அந்த பையன் நல்ல பையன். உடனே அக்கா என்னக்கா இப்படி கேட்குறீங்க, ஃபுட் டெலிவரி பண்ணுங்க, உங்களுக்கு சாப்பாடு இல்லையா, வாங்கக்கா என்ன வேணுமோ எடுத்துகிட்டு போங்கக்கான்னு சொல்லிட்டு கவரில் பிரியாணி போட்டு ஸ்வீட்லாம் வச்சு கொடுத்து பையனை சாப்பிட்றாங்க, பசங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி எனக்கு அந்த 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 இடத்துல அவங்க எனக்கு தெய்வம் மாதிரி என் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டு. ஆனால் நம்ம ஒவ்வொரு சமயத்துலேயும் கஷ்டப்படும் போது வாழ்க்கை வந்து நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் இல்லையா? அந்த மாதிரி என்னம்மா கற்றுக் கொடுத்துச்சு உங்களுக்கு? என்ன மாதிரி ஒரு பாடம்? 24 வருஷம் கழித்து நமக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தபோது நம்மளை யாருமே பார்க்கலங்கிற அந்த ஒரு இது. அதனால் சொந்தக்காரங்க ஒரு பக்கத்து அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாலும் நான் செய்கிற வேலை எனக்கு முழு அனுபவம் கற்றுக் கொடுத்துருக்கு. நானே நின்று நானே சம்பாரித்து நான் 6 பேத்துக்கு சாப்பாடு போடுறேன். நான் என்னையை வச்சு சம்பாரித்து போட்ட எங்கள் வீட்டுக்காரு, நீங்கள் எங்கள் வீட்டுக்காரை உட்கார வச்சு நான் 6 பேத்துக்கு சம்பாரித்து போடுறேன்னா, இவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் இது எனக்கு ஒரு அனுபவ வாழ்க்கை.
நீங்கள் அந்த அனாதை அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீயா நானால அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்களான்னு தெரில, அவ்வளோ மக்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ அன்பை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த வீடியோ பார்க்குற மக்கள் கூட உங்களுக்கு அவ்வளோ அன்பு அவ்வளோ பாசத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களை வந்து எல்லாருமே ஒரு அக்காவாக பார்த்து அவ்வளோ பாசத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது என்ன அவளை ஃபீல் பண்ண வைக்குதுப்பா, வேற ஒன்றும் கிடையாதுப்பா. எனக்கு சொந்த பந்தங்கள்லாம் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்லது கெட்டது ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சேர்ந்து எல்லாம் சிரித்து பேசி உக்காந்து சாப்பிட்டு இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கூட்டு குடும்பமாக இருக்கணுங்கிற எண்ணம் கூட என் மனசுல எல்லாம் இருக்குது. எங்கள் வீட்டுக்கார கீழே வந்ததுனால எல்லாரும் என்னை ஒதுக்க ஆரம்பித்தா, அப்போ நம்ம ஒதுக்கப்பட்ட இதில் போது அதை என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அப்போ ஜீர்ணிக்க முடியலங்கும்போது அப்போ அவங்கள தேடி போகிறதுல அர்த்தம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அவங்க எல்லாருமே வந்து அந்த மூக்கு மேலே விரல வச்சு பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நீங்கள் பெரிய ஆளாக வளர்ந்து காட்டணும். நான் வரணும்ப்பா, நான் வரணும். நான் வந்து என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு நான் கட்டாயம் ஏதாச்சும் நான் உதவி செய்யணும். நிஜமாலே என்னோடய மைண்டில் என் பிள்ளைங்கக்கிட்டே தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் படித்து முன்னேறுங்க. நீங்கள் படித்து முன்னேறினீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு நல்லது, ஒரு ஊருக்கு நல்லது, ஒரு நாட்டுக்கு நல்லது. நீங்கள் நம்ம படுற கஷ்டத்தை யாரும் படக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணணுன்னு என் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க. 4 பேத்துக்குமே இந்த வார்த்தை சொல்லி கொடுத்துருங்க. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.